வணக்கம். 18 வயசு பூர்த்தி அடைஞ்ச ஒவ்வொரு குடிமகனுக்கும், இந்திய குடிமகனுக்கும் இந்த வீடியோ. என்னன்னாக்கா நம்ம ஓட்டு போடுறது சம்மந்தமாக தான். நாளைக்கு நம்ம புதுச்சேரியில் தேர்தல் நடைபெறுது. அதுக்கு நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய வாக்குன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை நம்ம எல்லோரும் கண்டிப்பாக தவறாமல் போட்டாகணும். இதில் முதல்ல வாக்கு அளிக்கிறவங்களும் இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் உங்களுடைய வாக்குன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு குடிமகனுடைய வாக்குன்றதும் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது உங்களை ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு தலைவனை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது. ஒருவேளை எனக்கு யாருக்கு ஓட்டு போட்டாலும் எந்த பயனும் இல்லை, இதனால் நான் ஏன் ஓட்டு போடணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஓட்டு போடாமல் நின்னீங்கன்னா, உங்களுக்கு பிடிக்காத இல்லை சமுதாயத்துக்கு ஆள தகுதி இல்லாத ஒரு தலைவன் உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த வாக்களிக்கிறதுன்றது நம்மளுடைய ஜனநாயக கடமை, நம்மளுடைய உரிமை கூட. இந்த உரிமையை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும். இன்னொரு விஷயம், நம்ம நாளைக்கு ஒருத்தவங்க வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய சமூகத்தில் நம்மளுடைய மாநிலத்தில் ரோடு சரியில்லை, கல்வி சரியில்லை, சுகாதாரம் சரியில்லை, மருத்துவமனைகளில் போதிய வசதிகள் இல்லை, அரசாங்க வேலைகளுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற விஷயங்களெல்லாம் நம்ம சொல்கிறத தவிர்த்துட்டு இதையெல்லாம் நிறைவு பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நம்ம உருவாக்கணும். அதுக்கான ஒரு தகுதியான ஆளை நம்ம தேர்ந்தெடுக்கணும். உங்களுடைய எதிர்ப்பாக இருந்தாலும் உங்களுடைய விருப்பமாக இருந்தாலும் அதை நீங்கள் உங்களுடைய வாக்கை பதிவு பண்ணுறது மூலயமா தான் சொல்ல முடியும், தெரிவிக்க முடியும். அப்போ அதிலிருந்து தான் ஒரு நல்ல தலைவர்ன்றது உருவாவாங்க. இன்றைக்கி நீங்கள் கொடுக்கக்கூடிய உங்களுடைய வாக்குன்றது நாளைக்கு உங்களுடைய நாட்டினுடைய தலையெழுத்தையும் சமுதாய நலன்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் சேர்த்து பாதுகாக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் அந்த பாதுகாப்பான ஒரு அரசு எங்கே இருக்கும், யாருக்கிட்ட இருக்குன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணியாகணும். அப்போது ஒரு நல்ல அரசாங்கத்தை, ஒரு நல்ல ஆட்சியாளரை நம்ம கண்டிப்பாக தேர்ந்தெடுப்போம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. நம்மளுடைய வாக்குன்றது நிறைய இடங்களில் நிறைய பேர் வந்துட்டு காசுக்காக விற்கிறவங்களும் இருக்காங்க. காசு வாங்கிட்டு அவங்களுடைய யார் விருப்பமோ அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்களும் இருக்காங்க. காசு வாங்காமல் நேர்மையாக தங்களுடைய வாக்கை பதிவிடுறவங்களும் இருக்காங்க. ஓட்டுடைய மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஊர்லேயோ இல்லை உங்களோட தெரிஞ்சவங்களையோ இல்லை ரொம்ப பெரிய பணக்காரங்களாக கூட இருக்கலாம், கோடீஸ்வரங்களாக கூட இருக்கலாம். அவங்களுடைய வாக்கும் ஒரு அடுத்த வேளை உணவுக்காக கஷ்டப்படுற ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கலாம். அவருடைய வாக்கும் இவங்க 2 பேருடைய வாக்குமே ஈக்குவல் தான். இதில் நம்மளுடைய சமத்துவத்தை பார்க்கலாம். இங்கே பதவி மூலயமாவோ பணத்து மூலயமாவோ அதிகமான வாக்குகள் கொடுக்க முடியாது. ஒரு நபர் ஒரு வாக்கை மட்டும்தான் கொடுக்க முடியும். முக்கியமாக ஒன்று சொல்லணும், நம்மளுடைய வாக்குக்கு பணம் கொடுக்குற எந்த ஒரு தலைவர்களும் இல்லை தலைவர்களாக ஆகணும்னு நினைக்கிற எந்த ஒரு நபரும் மக்களுக்கான நல்ல விஷயங்களை செய்வாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது இருக்காது. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கறதுக்காக அவங்க செலவு பண்ணக்கூடிய பணத்தை திரும்ப அவங்க எப்படியாவது எடுத்து தான் ஆகணும். அப்போ அதுக்கான நோக்கங்கள் தான் அதிகமாக இருக்குமோ தவிர மக்களுடைய நலன்களுக்கான சமுதாய நலன்களுக்கான விஷயங்கள் ரொம்ப கம்மியாகிடும். அதனால் வாக்குக்கு பணங்கள் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக வாங்கக்கூடாது. சிலர் பணம் வாங்குறாங்க, ஆனால் அதனுடைய விளைவு என்னன்னாக்கா, நம்ம வேலை செஞ்சதுக்காக ஒரு கூலி வாங்கிட்டோம்னாக்கா அந்த வேலை அதோட முடிஞ்சுது. அதுபோல் நம்மளுடைய வாக்கை நம்ம போடுறதுக்காக ஒரு தொகையை வாங்கிட்டோம்னாக்கா அன்னையோட நம்மளுடைய வேலை நம்மளுடைய வாக்குடைய மதிப்புன்றதும் முடிஞ்சுது. திரும்ப நம்ம மக்களுக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு நம்ம போய்ட்டு நிற்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக தோணாது. ஏன்னா நம்மளுடைய மனசாட்சி நம்மளை கேள்வி கேட்கும். ஏன்னா அன்றைக்கி நம்ம பணம் வாங்கிட்டோம், அதனால் இன்றைக்கி நம்மளால் கேள்வி கேட்கறதுக்கு தகுதி இல்லைன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளேயே ஆழ் மனசில் உருவாகும். அப்போ அதனால தான் பல மக்கள் வந்துட்டு இங்கே கேள்வி கேட்க தயங்குறாங்க, கேள்வி கேட்காம போயிடுறாங்க. அப்போது அந்த பணன்றது எந்த அளவுக்கு உங்களை மாற்றுதுன்றதை பாருங்கள். இங்கே உங்களுடைய வாக்குக்கு எந்த ஒரு தொகையும் ஈடாகாது. உங்களுடைய வாக்கு நேர்மையாக இருக்கணும், உங்களுடைய தலைவர்கள் நேர்மையாக இருக்கணும், உங்களுடைய சமுதாயம் நேர்மையாக இருக்கணும். நம்மளுடைய நாடு ஒரு நேர்மையான
சமத்துவமான, சகோதரத்துவமான, சுதந்திரமான, சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக அமையணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். உங்களுடைய ஆசையும் அதுவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு வாக்கை பதிவு பண்ணுங்கள். முதல் வாக்காளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய எதிர்ப்பாக இருந்தாலும், உங்களுடைய ஆதரவாக இருந்தாலும் அதை உங்களுடைய வாக்கு மூலயமா பதிவு பண்ணுங்கள். தேர்தலில் 100% வாக்களிக்கணும். நன்றி.